அடுத்த ஒரு விஷயம், இந்த எலெக்ஷனை விஜய் ஜெயிக்க பிரதான காரணம் வீட்டில் இருக்க குட்டி குட்டி பசங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யார் இந்த ஸ்ட்ராட்டஜியை விஜய் அவர்களுக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு தெரியலங்க, இல்லை அவரே இன்புட்டாக பேசினதான் தெரியல. அது ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த எலெக்ஷனில். இந்த விஜய் மாமாவோட குட்டி குட்டி நண்பீஸ் இருக்கீங்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றின்னு சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்யூச்சருக்காக இந்த விஜய் மாமா கண்டிப்பாக நிறைய செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருங்க. நல்ல விஷயம். ஏன்னா யோசிச்சு பாருங்கண்ணா, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆட்சியோ டிவிக்கு ஆட்சியோ இருக்குன்ற பட்சத்தில் நடக்குமான்னு தெரியல. அப்படி நடக்குதுன்ற பட்சத்தில் இவருக்காக இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால பேரண்ட்ஸ் சின்ன சின்ன பசங்க அவங்க நாளை பின்ன வளர்ந்து ஓட்டர்ஸாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் டிவிக்கு ஆட்சின்ற ஒன்றத்தை அப்புறப்படுத்தலாம் யாரால யோசிக்க முடியும்? வாய்ப்பெல்லாம் போயிடும். அப்படிதான் ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டை போட்டிருக்காப்புல. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் இருக்குல்ல, ஏன்னா நம்ம குழந்தைங்களை என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா முக்கியமாக 2 விஷயங்களை பண்ணலாம். அதில் ஒன்று ப்ராக்டிக்கல் எஜுகேஷன், அதாவது நம்ம வேலை செய்வதற்காகவே ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, இல்லை மாற்று கருத்து இல்லைல்ல? சரிப்பா, எனக்கு மாற்று கருத்து இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, உலகம் முழுக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இருக்குல்ல, அதில் எத்தனை பேர் இந்தியன்ஸாக இருக்காங்க ஓனர்ஸா? கிடையாது. அமெரிக்காவில் பெரிய பெரிய கம்பெனிஸோட ஓனர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனால் வேலை செய்கிற ஆட்கள் இங்கேருந்து அதிகப்படியாக போயிட்டு இருக்கோமா? இந்த ஒரு பேசிக்கான விஷயம் ஒன்று தெரிஞ்சாலே போதுங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் இருக்குல்ல, அது இங்கே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இந்த கல்வி சார்ந்த இன்னொரு விஷயம், பிகாஸ் கல்வி தான் ஒரு மனுஷனோட முக்கியமான ஆயுதமே அவன் மேலே வளர்கிறதுக்கு, சமுதாயம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. அதாவது எஜுகேஷன் சார்ந்த 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். இல்லை, 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஓரளவுக்கு சம்பாதிக்கிற குடும்பம் வச்சுக்கிங்களேன், அவங்க பசங்களை அரசு பள்ளியில் சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது இந்த பேரண்ட்ஸோட தப்பு நினைக்கிறீங்களா என்ன? அவங்க நிலைமையிலேருந்து பாருங்கள், பேரண்ட்ஸோட நிலைமையிலேருந்து. இல்லைப்பா, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போனால் அங்கே என் பையன் ஒரு மாதிரி மாறிடாமல் பயமாக இருக்குது, படிப்பு சரியாக ஏறாத போல இருக்குது, அங்கே இருக்கிறவங்களும் சரியாக சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல போல இருக்குது. இதுவே ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தாக்கா பையன் வாயை தந்தா தச புசம் இங்கிலீஷ் பேசுவான்ப்பா, ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்ப்பா, இது இந்த போர்டுப்பா அந்த போர்டுப்பா, ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்கும்ப்பா, அவன் நல்லா வளருவான், நல்ல பசங்களோட வளருவான்ற மாதிரி மனப்பான்மை பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அதனால தான் அவங்க கையை செலவு பெருசாக கடிச்சாலும் கடன் வாங்கியாச்சு பசங்களாம் அதுமாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இங்கே நீங்கள் தப்பு யார் மேலே சொல்லுவீங்க? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரம் இருக்குல்ல, அது இன்னும் அதிகமாக உயர்த்தணும். இது வரைக்கும் உயர்த்திருக்காங்க, அதை தப்பு சொல்லலை. ஆனால் இதுதான் சாதனை வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அளவுகோடு, அதெல்லாம் தேவையில்லை. இதை விட பெருமளவு உயர்த்தி எப்போ பெரிய பெரிய விஐபி வீட்டு பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க ரெடியாக இருக்காங்களோ அப்போ நம்ம சொல்லலாம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளோட தரம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. எப்பப்போ விவிஐபிஸ்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அட்மிட் ஆகிறாங்களோ அப்போ நம்ம மாறுதட்டிக்கலாம். இப்போ தான் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையின் தரம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை சாத்தியப்படுத்தாமல் யார் என்ன ஆகா ஓகோன்னு அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு மருத்துவமனைகள் சார்ந்து கொட்டாடிச்சாலும் அது வேறு அரசியல்வாதிகளோட பேச்சு மட்டும்தான். அதை நீங்கள் சீரியஸாக பார்த்துக்கிட்டு பெரிய புரட்சி பண்ணாங்கன்னு யோசிக்க வேணாம் மக்களே.